ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். என் அன்பின் சாய் குடும்ப உறவுகளே, நீ விரும்பிய ஒன்றை இந்த சாயப்பாத்தார நினைத்துவிட்டால் குழப்பமான சூழ்நிலையில் நீயே அதை விட்டு விலகினாலும் அது நிச்சயமாக உன்னை வந்து சேரும். என்ன பார்க்கிறாய்? நீ என்ன யோசிக்கிறாய்? உன்னையும் உன் குடும்பத்தையும் உன் சாய் தேவா நான் அல்லவா தாங்குகிறேன். உனக்கென்ன கவலை சொல்? உன் மனதில் இருக்கும் அனைத்தையும் நான் அறிவேன். உன் எண்ணோட்டம் என்பது என்னிடம் வந்து அதன் பிறகுதான் அது உன்னை வந்து சேரும். சில நேரம் ஏன் சாயப்பா எனக்கு இந்த குதர்க்கமான எண்ணங்கள் தோன்றுகிறது? நான் இவ்வாறு யோசிக்கும் குணம் கொண்டவர் இல்லையே. பிறகு ஏன் என் மனமானது எப்படி மாட்டு வண்டியிலிருந்து அச்சாணி விழுந்தால் வண்டி தறிக்கெட்டு அடங்காது ஓடுகின்றதோ அதே போல என் எண்ணங்கள் இங்குமங்கும் திசை மாறுகிறது. இதுதானே உன் கவலை? அந்த அச்சாணி முறிவதற்கு முன்னரே நீ சுதாரித்தால் உன் வாழ்க்கை என்னும் பயணம் சுகமாகியிருக்கும். இல்லையென்றால் வாழ்க்கையில் ஒன்றை நன்றாக புரிந்து கொள். ஓடும் தண்ணீரில் நீந்தலாம். ஆனால் அந்த தண்ணீர் காட்டாற்று வெள்ளம் போல இருந்தால் அது கண்ணிமைக்கும் நேரத்தில் அழித்து சென்றுவிடும். நீ சுதாரித்தால் மட்டுமே உன் எண்ணங்களின் நிலை அறிந்த பிறகுதான் நீ நிதானத்தில் செயல்படுகிறாயா அல்லது சந்தர்ப்பத்தின் குழப்பம் உன்னை இப்படி தேவையில்லாமல் யோசிக்க வைக்கிறதா என்று தெரிந்து கொள்ள முடியும். இன்று உன் சாயப்பா உன் மனதிலிருந்து உன் போக்கை ஒரு நொடியில் மாற்றியதை நீ உணர்ந்தாய்தானே? அதே போல என்னை நம்பு. உன் வாழ்க்கைக்கு தேவையானதை எடுத்துரைத்து பக்கபலமாக நான் இருப்பேன். உன்னை விட்டு நான் விலகுவதும் இல்லை, உன்னை விலகி போகும்படி நான் செய்வதும் இல்லை. உன் அம்மாவாக அப்பாவாக உன்னை என் நெஞ்சில் வைத்து காப்பேன். நமது எண்ணம்தான் நமக்கு முதல் பயமே. என்ன நடக்குமோ என்று பயப்படுவதை விட நடப்பது நடக்கட்டும் என்று தைரியத்தோடு இருந்தால் நடப்பது அனைத்தும் என்றும் உனக்கு நல்லதாகவே நடக்கும். வாழ்க்கையில் நீ செய்த தவறுகள் உனக்கு வழிகளை கொடுத்துள்ளன. உன் தவறுகளிலிருந்து பாடம் கற்றுக்கொண்ட அனுபவங்களை மனதில் கொண்டு மீண்டும் இது போன்ற ஒரு தவறை எந்த சூழ்நிலையிலும் செய்யாமல் இரு. வாழ்க்கையில் எல்லாவற்றிற்கும் உணர்ச்சி வசப்படுதல், அழுதல் ஆகியவைகளால் உனக்கு எந்த வகையிலும் அது உதவி செய்யாது. நீ வாழ்க்கையில் இவற்றை கடந்து எவ்வாறு முன்னோக்கி செல்வது என்பதை குறித்து சிந்தித்து செயல்படு. அதற்காக தேவையில்லாத வழியில் செயல்பட நினைக்காதே. நடப்பது அனைத்தும் உனக்கு எதிராக நடப்பது போல தோன்றலாம். ஆனால் இறுதியில் நான் அனைத்தையும் சரி செய்வேன். காத்திரு என் குழந்தையே. அனைத்தும் உனக்கு வெற்றியாய் அமைய உன் சாயப்பாவான நான் என்றும் துணையிருப்பேன். வாழ்க்கையில் என்றும் நாணயம் போல இரு பக்கங்கள் இருக்கும். ஆனால் அதில் ஏதோ ஒன்றில்தான் நமக்கென்று தேவைப்படும் பக்கம் இருக்கும். நமக்கான இடம் வரும் வரை நம் பக்கத்திற்காக காத்து கொண்டுதான் இருக்க வேண்டும். நீ நம்பிக்கையோடு இருந்தால் நல்லதே நடக்கும். உன் சாய் நான் இருக்க பயம் ஏன் உனக்கு?